ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான ஆசீர்வாதம் நிறைந்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் தவக்காலத்தினுடைய 4வது ஓய்வு நாள். இந்த அருமையான ஒரு சந்தையின் இந்த 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த காலை நேர தொழுகையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே உள்ளது. ஆமென். நாம் அனைவரும் கடவுளை நோக்கி இந்த தொழுகைக்காக நாம் இறை வேண்டுதல் செய்வோம். ஜெப நிலையிலே நாம் 60வது பாடலிலே 2 சரணங்களை மட்டும் நாம் பாடி ஜெபத்திற்கு ஆயத்தமாகலாம். 60வது பாடல். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நாமத்தை கொண்டாடுங்கள், அவர் கிரியைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடுங்கள், புகழ்ந்து பாடுங்கள், அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவர் பரிசுத்த நாமத்தை பற்றி மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய அதிசயங்களையும் அவர் வாய் உரைத்த நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ஆற்றல் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் அன்புள்ள தயவினாலும் உம்முடைய இறை பிள்ளைகளாகி எங்களை ஆண்டவர் இம்மட்டும் பாதுகாத்து பராமரித்து எங்களை நடத்தி வந்திருக்கின்றீர்.
சிறப்பாக கடந்த ஒரு வார காலம் முழுவதும் எங்களை ஆண்டவர் அற்புதமாக ஆச்சரியமாக எங்கள் அனைவரையும் வழிநடத்தி வந்திருக்கின்றீர். சென்ற இரவிலும் நல்ல ஒரு பாதுகாப்பான நித்திரையை கொடுத்து இந்த நாளிற்குரிய ஒரு புதிய நாளை காணவும் உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவருக்கு நன்றி படைக்கவும் நல்ல ஒரு வாய்ப்புகளை கடவுள் ஈவாக எங்களுக்கு நல்கி இருக்கின்றேன். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பெருமையான பரிசுத்தமான ஆராதனையை நாங்கள் உம்முடைய தெய்வீக கரங்களுக்குள் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். சுவாமி, இந்த தொழுகையின் ஊடாக நாங்கள் உம்மை பாடி துதிக்கின்ற பொழுது நாங்கள் பாடுகின்ற பாடல்களை ஆண்டவர் ஆர்வமாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். வாயாறு உளமாறு பாடல்களுடைய பொருள்களை நாங்கள் உணர்ந்து பாட கடவுள் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நான் ஆவியோடும் பாடுவேன், உண்மையோடும் பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்று சொல்லுகிறேன். உம்முடைய இறைவசனத்தை போல நாங்கள் உம்மை பாடி துதிக்க கடவுள் எங்களுக்கு துணை செய்வீராக. அதே போலவே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரது இறை சமூகத்திலே ஒவ்வொரு ஜெபங்களும் தூபங்களை போல வந்து எட்டுவதற்கு கடவுள் துணை செய்யும். அவ்வாறாகவே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது உம்முடைய வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கடவுளை, நீர் எங்களுக்கு தருகின்ற வாழ்வு தருகின்ற இறை வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளின் வல்லமையினாலே எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உம்முடைய இல்லத்தை விட்டு எங்களது இல்லங்களுக்கு நிறைவோடு அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையிலே பங்கேற்கிறவர்கள், உம்முடைய சமூகம் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், வருத்தங்கள், மனபாரங்கள், மன கவலைகள், மனவேதனைகள், மன இன்னலோடு ஒரு வேளை இருந்தாலும் இங்கிருந்து கடந்து செல்லுகின்ற பொழுது நிறைவான ஆசீரோடு முழுமையான கிருபைகளோடு மக்கள் இல்லம் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த தொழுகையினுடைய தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய தெய்வீக கரம் எங்களோடு கூட தங்கட்டும். ஆவியானவருடைய திருக்கரங்களுக்குள் நாங்கள் முழுவதுமாக இந்த ஆராதனை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இறைமைந்த இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் கடவுளை இணைந்து போற்றும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே அனைவரும் சேர்ந்து 210வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 210வது பாடல், ஆரை நான் புகழுவேன், ஆரை நான் அறிகிறேன் என்கின்ற இந்த ஞான பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம்.
பிரதான தேவ ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்திலே முதலாவது பக்கம் இருக்கின்றது. பிரதான தேவ ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தே உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடச் செய்துள்ளவர்களாய அன்பை செய்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை நமக்கு சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்த நீர்காணின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத கடவுளை எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த ஒரே பேரான குமாரன் தம்மை எங்களுக்கு அருளே. எங்கள் பாவங்களை எல்லாம் அனைத்தருடன் உமது கிருபையினால் எங்களை சுதந்திரப்படும்படி உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படுதலை பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதய அதிகாரத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மை நிறைவேற்றுகிறோம். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருள்வதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். பாடல் புத்தகத்திலே 86வது பக்கம் இருக்கின்ற ஒரு சந்தையின் 4ஆம் ஞாயிறுக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் பின்பற்றுவோம். ஒரு சந்தையின் 4ஆம் ஞாயிறு பக்கம் 86. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு மகிழ்ந்து அவளை பற்றி களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளுடைய மிகவும் யெகோவாவின் வீட்டுக்கு போமாறுங்கள் என்று அவர்களின்
அவர்கள் மேல் சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமான பரிசுத்த